உசிரே நீதான் என கணவருக்காக 80 ஆண்டு காத்திருந்த 103 வயது பாட்டிக்கு நேர்ந்த சோகம். சீனாவில் இராணுவத்தில் பணியாற்றச் சென்ற கணவர் மீண்டும் வருவார் என்று அவர் கடைசியாக எழுதிய கடிதத்துடன் கடந்த 80 ஆண்டுகளாக காத்திருந்த மூதாட்டி தனது 103 வயதில் காலமானார். காதல் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஏற்ப மாறிக்கொண்டே வருகிறது. இப்போது நாம் 21ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து வருகிறோம். இளசுகளின் இன்றைய காதல் விரைவாக தோன்றி உடனடியாக முடிவுக்கு வந்துவிடுகிறது. இதனால்தான் பிரேக்கப், திருமணமான பிறகு விவாகரத்து கோரி பலரும் நீதிமன்ற படிக்கட்டுகளில் ஏறுகின்றனர். ஆனால் இராணுவத்தில் பணியாற்றச் சென்ற கணவருக்காக அவர் எழுதிய கடிதம் மற்றும் திருமணத்தின் போது சீதனமாக வந்த தலையணை உரையுடன் 80 ஆண்டுகளாக மூதாட்டி ஒருவர் காத்திருந்தார் என்றால் நம்ப முடிகிறதா? இது முற்றிலும் உண்மை. இந்த சம்பவம் சீனாவில் நடந்துள்ளது. இராணுவத்தில் பணியாற்றச் சென்ற கணவர் திரும்ப வருவார் என மரண படுக்கையிலும் கூட கணவர் நினைவாக அவர் வைத்திருந்த பொருட்கள் தற்போது அனைவரையும் கண்கலங்க வைத்துள்ளது. அதாவது சீனாவின் குய்சோ மாகாணத்தைச் சேர்ந்தவர் டு ஹீஷன், வயது 103. இவரது கணவர் பெயர் ஹி வாங் ஜுன்ஃபோ. இவர்களுக்கு 3 வயது வித்தியாசம். கணவர் ஹி வாங் ஜுன்ஃபுவை விட மனைவி டு 3 வயது மூத்தவர். இவர்கள் 1940ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர். அந்த சமயத்தில் குடும்பம் மிகவும் ஏழ்மை நிலையில் வறுமை தலைவிரித்தாடியது. இதனால் எப்படியாவது குடும்பத்தை முன்னேற்ற வேண்டும் என்று கணவர் நினைத்தார். திருமணம் முடிந்த 2 ஆண்டுகள் மனைவியுடன் அவர் சேர்ந்து வாழ்ந்த சமயத்தில் இராணுவத்தில் பணியில் சேர்ந்து பல்வேறு இடங்களுக்கு மாற்றிச் சென்ற போதிலும் 1943ஆம் ஆண்டு மனைவி டு கர்ப்பமாகி ஆண் குழந்தை பிறந்தது. இதை அறிந்ததும் ஹி வாங் ஜுன்ஃபு இராணுவத்தில் இருந்து வீட்டுக்கு வந்து மகனுக்கு ஹி யங் ஃபா சாங் என்று பெயர் வைத்துவிட்டு மீண்டும் இராணுவ பணிக்கு சென்றார். அதன் பிறகு அவர் மீண்டும் வீடு திரும்பவில்லை. மாறாக மனைவி டூவுக்கு கடிதம் மட்டுமே எழுதி வந்தார். கடைசியாக கடந்த 1952ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 15ஆம் தேதி கணவரிடம் இருந்து கடிதம் வந்தது. அதில், நான் மலேசியாவில் கட்டுமான துறையில் பணியாற்றப் போகிறேன். ஏழ்மை நிலையிலும் என் தந்தையை நன்றாக படிக்க வைத்து என் தாத்தாவின் கட்டளையை நிறைவேற்றினார் பாட்டி. தாத்தாவின் வருகைக்காக இறுதி வரை காத்திருந்தார் என்று உருக்கமாக பேத்தி கூறி கண்கலங்கினார்.